என் தங்கமே, இன்று இரவுக்குள் இந்த கருப்பனை எப்படியாவது நீ தொட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை ஒன்று உன் கைகளில் நிச்சயமாக இருக்கும். கருப்பனை நம்பினால் மட்டும் இதை நீ செய்தால் போதும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்து அதில் பலன் கிடைக்கும் என்று நினைத்தால் நீ நிச்சயமாக மிகப்பெரிய முட்டாள் என்பதனை புரிந்து கொள். என்ன அப்பா, நம்மை பார்த்து முட்டாள் என்று சொல்லிவிட்டாரே என்று நினைக்காதே. அப்படியானால் நீ நம்பிக்கை இல்லாமல் தான் என் வாக்கினை கேட்கின்றாயா? இல்லை அல்லவா? நீ நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை. நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்பது மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே நீ செய்ய வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் எதுவுமே உனக்கு வெற்றியை கொடுக்காதல்லவா? நீ செய்துமே அது பலனில்லை அல்லவா? அப்படியானால் இதை செய்வதனால் உன்னுடைய நேரம்தானே வீணாகின்றது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் விரயமாகின்றது. மேலும் மேலும் பிரச்சனைகளைத்தான் அது இழுத்து கொண்டு வரும் என்பதனால்தான் அப்பன் அப்படி சொன்னேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் நினைக்கலாம் எல்லாமும் நம் வசமாகிவிடும், நாம் நினைத்தால் நம் கண் அசைவில் அத்தனையும் நம்மை தேடி வந்துவிடும் என்று. ஆனால் அதுவெல்லாம் நினைப்பதற்கு மட்டும்தான் சரியாக வருமே தவிர ஒருபொழுதும் செயலுக்கு ஒத்து வராது. வாழ்க்கையில் நீ நினைத்தது போலெல்லாம் சட்டென்று எதுவும் நடந்து விடாது. அருகில் இருப்பது போலத்தான் தோன்றும். ஆனால் நீ கிட்ட நெருங்கி நெருங்கி பார், அது இன்னமும் தூரம் இருப்பதை உன்னால் உணர முடியும். எப்பொழுதுமே என் குழந்தை, இது போன்றுதான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களில் நீ ஏமாந்திருக்கின்றாய். இன்னும் சிறு தொலைவுதானே, நாம் நினைத்ததை அடைந்து விடலாம் என்று நினைத்து நீ மெத்தனமாக இருந்ததன் பலன் அதை வேறொருவர் பெற்றுவிட்டு சென்றிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இது நமக்கானது, நம் வாழ்க்கைக்கானது என்று உனக்கு தோன்றும் பொழுது எந்த நேரத்திலும் என் குழந்தையே நீ தேங்கி விடாதே, ஓரிடத்தில் தங்கி விடாதே. மற்றவர்கள் முன்னேறி செல்கிறார்கள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். வாழ்க்கையில் போட்டி என்பது ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்க வேண்டும். நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் மற்றவர்கள் தோற்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அவரவர் முயற்சியை அவரவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். உனக்கு எப்படி உன் வெற்றி முக்கியமோ அதுபோலத்தான் அவர்களுக்கும் முக்கியம். ஆனால் அதை நீ விட்டு கொடுத்து யாரும் பெற்றதாக இருக்கக்கூடாதல்லவா? அவரவர் திறமையை கொண்டு அவர்கள் பெற்றுவிட்டால் அதைவிட மகிழ்ச்சி வேறெதுவும் இங்கு கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இன்று போல என்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் நடக்காது, முடியாது என்று சொல்வதற்கு இங்கு எதுவுமே கிடையாது. உனக்குள் மன வலிமையை இந்த கருப்பன் கொடுத்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதை நினைத்தும் இங்கே வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை. தியாகம் என்பது எப்பொழுது, எங்கு, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு விதிமுறை இருக்கின்றதல்லவா? எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்பதற்கல்ல இங்கு மற்றவர்களுக்கு கொடுப்பது. என் குழந்தையே, சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சில வாக்குகளை கொடுத்து விடுகின்றாய். ஆனால் அதன் பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் நீ தவிக்கின்றாய். சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது யாரேனும் உன்னிடத்தில் பேசும் பொழுது அவர்களிடத்தில் மனமகிழ்ச்சியில் நான் உனக்கு அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதிகளை கொடுத்து விடுகின்றாய். ஆனால் பின்னால் உனக்கே கஷ்டம் வரும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் எனக்கு இதை தருவதாக சொன்னாயே என்று கேட்டால் நீ மனமுடைந்து போவதோடு மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் உனக்கிருப்பதையும் அவர்களிடத்தில் தூக்கி கொடுக்க வேண்டிய நிலை உனக்கு வந்து விடுகின்றது. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை. இல்லை என்று உன்னால் மறுத்துவிட முடியுமா? அதனால்தான் சந்தோஷத்தில் நிதானம் எப்பொழுதும் இருக்க வேண்டும், கவலையிலும் உனக்கு நிதானம் இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் அவ்வப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நிதானம்தான் உன்னை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வைக்கும். எப்பொழுது நிதானத்தை இழக்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் நீ இழந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை கூட உன்னால் மீண்டும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதனை புரிந்து கொள்.
என் குழந்தையே, என்னை தொட்ட உனக்கு நான் விடியலில் ஒரு விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியோடு நல்லபடியாக படுத்து உறங்கிவிட வேண்டும். அப்படித்தானே? நிச்சயமாக கிடையாது. என் குழந்தையே, நீ என்ன விஷயத்திற்காக ஆசைப்பட்டாய்? எந்த ஒரு விஷயம் நாளைய விடியலில் உன் கைகளில் இருந்தால் உனக்கு சந்தோஷம் என்பதனை முதலில் உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி வைத்துக்கொள். உன் மனதில் அது அப்படியே இருக்கட்டும். அதோடு சேர்ந்து என் குழந்தை, இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக அந்த விஷயத்தை நல்லபடியாக நினைத்துக்கொள். நான் அதை நீ நினைத்து கொண்டு உறங்கும் பொழுதே இன்று இரவில் உன் கனவிலேயே உனக்கு உணர்த்தி விடுவேன். நீ ஆசைப்பட்ட இந்த விஷயம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏதாவது ஒரு அறிகுறிகளை உனக்கு காண்பித்து கொடுத்து இது உனக்கு எந்த அளவில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நான் உனக்கு உறுதி செய்து விடுவேன். உனக்குள் நான் கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களும் உனக்குள் நான் ஏற்படுத்துகின்ற நல்ல திருப்பங்களும் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை உனக்கே புரிய வைத்துவிடும். நாம் இதை செய்யலாமா, இந்த விஷயத்திற்காக நாம் முயற்சிகளை எடுக்கலாமா என்கின்ற ஒரு தெளிவை நான் உனக்கு கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, அந்த தெளிவு உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நீ தேடுகின்ற விஷயங்களும் நீ நினைக்கின்ற விஷயங்களும் என்னவாக உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றிருக்கின்றது. எத்தனையோ கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றிருக்கின்றது. எத்தனையோ சந்தோஷங்கள் உன்னை விட்டு விலகி இருக்கின்றது. ஆனாலும் நீ நிற்கின்றாயல்லவா? அது போன்ற மன வலிமை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்றால் அதுதானே இன்பமும் துன்பமும் கலந்தது. இரண்டும் கலந்த இந்த வாழ்க்கையை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கான சந்தோஷமும் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என்றுமே இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த நிலையை கடந்து உன் வெற்றியை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியையும் என்றும் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதை தொடுகின்றதோ இல்லையோ, கருப்பனின் கண்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உன்னை நெருடும். ஏதேனும் மனக்குழப்பம் இருந்தால் கூட அப்பன் கண்களை கண்டுவிட்டால் அந்த குழப்பத்திற்கு உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் கருப்பனின் பிள்ளை என்கின்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுது வந்துவிடும். அந்த எண்ணத்தோடு அடுத்ததை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த வெற்றியை நீ அங்கேயே பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளைக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு ஒட்டுமொத்தமான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று. இதுதான் விஷயம், இதுதான் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எங்குமே தேடி தேடி கிடைக்காத பல நல்ல விஷயங்கள் கூட நீ மனதில் நினைத்து விட்டால் உனக்கு கிடைத்துவிடும். உனக்கே ஆச்சரியமாக இருக்கும், யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைத்து விட்டதே என்று. அந்த நொடிப்பொழுது எப்படி சந்தோஷம் அடைகின்றாயோ அதுபோல உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றாலும் அதை நீ பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு கிடைக்க விதி இல்லை, வேறு யாருக்கோ கிடைத்துவிருக்கிறது, அவர்கள் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளட்டும் என்று பெருந்தன்மையோடு நீ விட்டு செல்ல வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதை நினைத்து வருத்தப்பட்டு அந்த இடத்திலேயே தேங்கி நிற்கக்கூடாது. இதைத்தான் அப்பன் உன்னிடத்தில் எப்பொழுதும் தேங்கி விடாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு முறை முடங்கிவிட்டாயானால் மீண்டும் எழுவது மிகவும் கடினம். ஏனென்றால் இங்கு உன்னை உற்சாகப்படுத்தவோ உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய் என்று சொல்லவோ இது உனக்கு நல்லது கெட்டது என்று எடுத்துச் சொல்லவும் யாரும் கிடையாது. அடுத்தவர்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகின்றவர்கள் மட்டும்தான் இங்கு இருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து வந்தாயானால் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதற்குமே இந்த வாழ்க்கையில் உனக்கு
கஷ்டங்கள் பெரிதாக வருவது கிடையாது. நீயாக தேடி இழுத்து வருவதுதான் உன்னுடைய கஷ்டம். நீ நினைத்தால்தானே அது கஷ்டம். இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நீ தூசி தட்டி விட்டால் அது எப்படி உனக்கு கஷ்டமாக தோன்றும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். எதிர்வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்ன மனநிலையில் நீ பெற்றுக்கொண்டாலும் சரி, கடைசி வரையிலும் அது உன்னோடுதான் இருக்கும் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று துடித்தால் மட்டும் போதுமா? கிடைத்த பிறகு அதை நீ எந்த அளவிற்கு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும். நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒன்று என்னவென்று நிச்சயமாக யோசித்திருந்தாயானால் அதை உன் கைகளில் கொடுக்கின்றேன். குறிப்பாக யாரொருவர் தான் விரும்பிய வாழ்க்கையை என்னிடத்தில் கேட்கின்றார்களோ, அதாவது இந்த ஒரு உறவு நம் வாழ்க்கையில் இருந்துவிட்டால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர்கள் கைகளில் கொடுக்க உன் அப்பன் நிச்சயமாக வருகின்றேன். நீ தேடிய உறவு, உன்னை விட்டு விலகி நின்ற உறவு மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எங்கெல்லாமோ இதையெல்லாம் நீ தேடி தேடி களைத்தது போதும். இனி நமக்கு நடக்காது, கிடைக்காது என்று ஓய்ந்து விட்டாயல்லவா? நான் மீண்டும் உன்னை சுறுசுறுப்பாக்குகின்றேன். உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கின்றேன். எதையுமே இழந்து விடாதே. அதிலும் குறிப்பாக கிடைக்கவில்லை என்றவுடன் உன் மனதை நீ தளரவிட்டு விடாதே என்று உன் அப்பன் சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கை மாறிவிட வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதற்கான நேரத்தை நீ சரியாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றி வரும் பொழுது அந்த நேரம் உன் கவனத்தை சிதறவிடாமல் நீ பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வந்து விடாது. எதிர்பாராத சந்தோஷத்தை நீ நிச்சயமாக அடையும் பொழுது உன்னுடைய மனமகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமுமே உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. மன மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் இனி எந்த நேரத்திலும் உன்னை மேலும் மேலும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை நோக்கி உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, முடிந்துவிடவில்லை உன் வாழ்க்கை, இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது. எத்தனை வயதானால் என்ன? இனிமேல் ஆரம்பித்தால் அதை நீ வாழ மாட்டாயா? எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்பதனை மட்டும் பார். சந்தோஷம் எங்கிருக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு உனக்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி நல்லபடியாக வாழ்ந்துவிட்டால் எதிலும் உனக்கு மகிழ்ச்சிதான், என்றுமே உனக்கு வெற்றிதான். கருப்பன் கொடுக்க நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு இங்கு எவனுக்கு தைரியம் இருக்கின்றது? என் பிள்ளையே, நானே என் பிள்ளை எத்தனையோ முறை என்னிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டும் அதை கொடுக்காமல் இப்பொழுதுதான் கொடுக்க வேண்டும் என்று முன்வந்திருக்கின்றேன். இனி நான் உனக்கு தராமல் விட்டுவிட்டேனானால் நான் உன் அப்பாவாக இருப்பதில் எந்த பலனும் இல்லை என்று நீயே சொல்லிவிடுவாய். நீ கொண்ட ஏக்கங்களுக்கும் நீ கொண்ட எதிர்பார்ப்புகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை நான் தருகின்றேன். இனியாவது உன்னுடைய மனது எப்பொழுதும் இந்த கருப்பனை நோக்கி நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுப்பான் நம் அப்பன் கருப்பன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கட்டும். என் பிள்ளையே, ஒருவேளை நீ ஆசைப்பட்டது எதுவும் உன் கைகளில் கிடைக்கவில்லை என்றாலும் சட்டென்று என் குழந்தை நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்ன காரணத்திற்காக இது நமக்கு கிடைக்காமல் போயிருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயானால் அதில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் உனக்கு புரிய வரும். அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ பெறும் பொழுது நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லாததாக ஆகிவிடும். உழைப்பிற்கானது நமக்கு கிடைத்து விட்டால் இத்தனை நாளும் நம் பட்ட கஷ்டங்கள் மறந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாமும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும்.
எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நிச்சயம் உணர முடியும். கருப்பனின் பிள்ளையாக மனதைரியத்தோடு இரு. எதையும் எதிர்கொள்ள துணிந்து நில். எல்லாமும் உன்னை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர நீ எதை பார்த்தும் பயப்படாதே. உன் மகிழ்ச்சி நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை ஓய மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.